தனுசு லக்னம், மீன லக்னம் இவங்களுக்கு சந்திர திசை எந்த வித பலன்கள் தருது? கண்டிப்பா. இப்ப பாருங்க, குருவுக்கு மிகவும் பிடித்த கிரகமாக சந்திரன் வர்றார். அதனாலதான் குருவும் சந்திரனும் சேரும் பொழுது குரு சந்திர யோகம் என்று நம்ம சொல்கிறோம். சோ தனுசு லக்னத்துக்கு குரு வந்து அட்டமாதிபதியாக வருகிறார். ஆனா மீன லக்னத்துக்கு 5ஆம் வீட்டு அதிபதியாக வருகிறார். எப்படி வந்து தனுசு லக்னத்துக்கு சூரியன் யோகத்தையும் மீன லக்னத்துக்கு சுமாரான அமைப்பையும் கொடுக்குதோ, அதே மாதிரி சந்திரன் வந்து தனுசு லக்னத்துக்கு சுமாரான அமைப்பையும் மீன லக்னத்துக்கு அருமையான அமைப்பையும் கொடுக்கிறார். ஸோ தனுசு லக்னத்துக்கு அட்டமாதிபதியாக வரும் பொழுது 8ஆம் வீட்டு வேலை, வெளிநாடு போகிறது, வெளிநாடு போகிறது, அல்லது உள்நாட்டில் இருக்கிறாருன்னா சில சங்கடங்கள், பிரச்சனைகள், லெஃப்ட்டும் போக முடியல, ரைட்டும் போக முடியல, ஒரு ஸ்டக்கான மாதிரி ஒரு விஷயங்கள், ஜாதகரே கொஞ்சம் டெசிஷன் மேக்கிங்ல தப்பா போய் கொஞ்சம் மாட்டிக்கிட்டாருங்கிற மாதிரி விஷயங்கள். ஏன்னா அட்டமாதிபதி வேலை செய்யணும் இல்லையா, அப்படி கொடுக்கும். இதே வந்து மீன லக்னத்துக்கு 5ஆம் வீட்டு வரும்பொழுது சிறப்பு, அருமையான குரோத்து, நல்ல க்ரோ ஆகிட்டார் சார். அந்த லைன்ல போய் ஆள் பயங்கரமா மேலே டெவலப் ஆயிட்டான், நல்லா ப்ரோக்ரஸ் ஆகுது, காதல் விஷயங்கள், ஃபேமஸ் ஆகிற விஷயங்கள் எல்லாமே அருமையா நடக்கக்கூடிய அமைப்புக்கு வந்து மீனராசிக்காரங்களுக்கு சந்திரன் கொடுக்கும். அந்த சந்திரனே வந்து 11ஆம் இடத்துல இருந்து 5ஆம் வீட்டை பார்க்கும் பொழுது, அல்லது கடகத்துல ஆட்சி பலம் பெறும் பொழுது, திருட் பலம் பெறும் பொழுது அருமையா கொடுத்து, அதே சமயத்தில் அந்த சந்திரன் நீச்ச சந்திரனாக 9ஆம் வீட்டுல விருச்சிகத்துல இருந்து சனியோட சேர்ந்து ராகு கேதுகளோட சம்மந்தப்படும் பொழுது, அந்த சந்திரதசை நடக்கும் பொழுது குழந்தைகள்னால சில பிரச்சனைகள், புத்திர தோஷம், புத்திர விரயங்கள், புத்திர பரிதாபங்கள், அது மாதிரி சில விஷயங்கள் நடக்கும்.